அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவிலே சதிதேவி தன் தந்தை நடத்தும் யாகத்திற்கு சென்றிருந்தார். அவர் மட்டும் சென்றிருந்தார். அங்கு அவர் அவமானப்பட்டார். அதனால் தந்தையோடு அப்பாவோடு சண்டை போட்டார். அப்படி சண்டை போடும்போது இந்த பூதகணங்கள்லாம் என்ன செஞ்சிச்சு, இந்த அவருடைய அப்பா தச்சனை அடித்து நொறுக்கிடுவோம், இந்த யாகசாலையை நொறுக்கும்னு எல்லாம் வந்துச்சு. ஆனால் சதிதேவி நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா கூட சண்டை போட்டான். சண்டை போட்டுட்டு நான் இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, உங்களுடைய பிள்ளையா நான் இருக்கலை, நான் செத்து போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா, கொல்லிக்கட்டையை எடுத்து தானே தன் மீது தீ வைத்து கருகி போனாள். அப்படி போன உடனே என்ன செஞ்சார், இந்த பூதகணங்கள்லாம் சண்டைக்கு வரவும் அங்கே இருந்த வேதம் சொல்கிறதுக்காக இருந்த ரிக்குகள்லாம் பயந்து ஓடினாங்க. பெண்டு பிள்ளைகள்லாம் பயந்து ஓடினாங்க. அதை பார்த்த அந்த மெயின் ரிக்கான பிரிவு முனிவர் ஹோமத்திலேயே என்ன பண்ணார், பல மந்திரங்களை சொல்லி பல வீரர்களை உருவாக்கி விட்டார். அந்த வீரர்கள் பெரும் வீரர்களாக இருந்தார்கள். அவர்கள் இவர்களை அடித்து துரத்தி விட்டார்கள். இவர்களும் எவ்வளவோ பதிலுக்கு பதில் அடித்தும் நொறுக்கியும் செய்தும் கூட இவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சதிதேவி எரிந்து கட்டையாகி போனால் அதை இன்னும் சிவபெருமானிடம் சொல்லணுமேன்னு சொல்லிட்டு வேகமாக அவர்கள் கைலாயத்தை நோக்கி ஓடி வருகிறார்கள். அதே நேரத்தில் சிவபெருமான் நாரதரிடம், என்ன நாரதரே, உமக்கு நடப்பது நடக்கப் போவது நடந்தது எல்லாம் தெரியுமே, சதிதேவி போயிருக்கிறாள், என்ன நடக்கிறது என்று பார்த்து சொல்லும் என்று சொல்கிறார். நாரதர் கைலாயத்திலே சிவபெருமானிடம் நடந்தவற்றை சொல்லி கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த வீரர்களும் பூதகணங்களும் ஓடி வருகிறார்கள். கைலேயை நோக்கி ஓடி வந்து அந்த சிவபெருமானிடம் நடந்தவற்றையெல்லாம் சொல்கிறார்கள். அவருக்கு கோபம் ஏராளமாக வருகிறது. கோபம் வந்து கண்கள் சிவக்கின்றன, உடல் துடிக்கிறது, மனம் பதறுகிறது. அவர் அப்படியே தன் விரி சடையை எடுத்து, விரிந்திருந்த சடையை, திரிசடை திரியாக சடை இருக்கும் இல்லையா, அந்த சடையை எடுத்து மொத்தமாக கீழே பூமியில் அடிக்கிறார். அடித்தவுடனே அதிலிருந்து ஒரு திரி பீந்து கீழே விழுகிறது. பிரிந்து விழுந்தவுடன் அது அப்படியே பெரிய உருவமாக சிவபிரானின் புத்திரனைப் போலவே அவன் சிவபெருமானின் அம்சமாகவே உருவெடுத்து வருகிறது. பெரிய உருவமாக வளர்ந்து விட்டது. கண்ணங்கரேர் என்று சிங்கப்பற்கள், முடியெல்லாம் அனல் தீ போல, தீ எரிவது போல அவருடைய முடியெல்லாம் இருக்கிறது. தீ பிளப்பாக ஒவ்வொரு முடியும் அப்படியே தீயாக இருக்கிறது. சிங்கப்பற்கள், 1000 கைகள், மண்டையோட்டும் ஆலை, இந்த கைகளில் பலவிதமான ஆயுதங்கள் அந்த மாதிரி தோன்றி பெரிய உருவமாக நிற்கிறது. நின்றது. சிவபெருமான் வீரபுத்திரனே என்று கூப்பிடுகிறார். கூப்பிட்ட உடனே அவர்தான் தன் தந்தையாக நினைத்து அவரை வலம் வந்து அவரை வணங்கி, என்ன செய்ய வேண்டும் தந்தையை என்று கேட்கிறார். தட்சன் யாகம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த யாகத்தை அழித்து விட்டு என்னை அவமானப்படுத்தினான், அந்த அவனையும் அழித்து அந்த யாகசாலையும் அழித்து வா என்று சொல்லுகிறான். உடனே வீரபுத்திரன் செல்கிறான், போகிறான். அவன் பின்னாலேயே பல பூதகணங்களும் சிவகணங்களும் செல்கின்றன. போனால் அவங்கள உள்ள நுழையிறத பார்த்த உடனே அங்கே இருக்க சில பயந்தாங்கள் இருக்குகள் ஓடி போயிடுறாங்க. பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் வேறு பக்கமாக ஓடி விழுந்து ஒழுகிறார்கள். இந்த வேதம் ஓதிக்கொண்டு யாகம் வளர்த்து கொண்டிருக்கிற பிருகு முனிவர் அங்கே நின்று அவர்தான் இருக்கிறார். அவரோடு சேர்ந்து இருந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த பூதகணங்கள் போன உடனே தூண்களை பிட்டு எரிகின்றன, முறித்து எரிகின்றன. அந்த யாகசாலையின் தூண்களை, அங்கிருந்த பொருள்களை எல்லாம், பாத்திர பண்டங்களை எல்லாம் தூக்கி எறிகிறார்கள், உடைத்து நொறுக்குகிறார்கள். அங்கிருந்த பொருள்களை எல்லாம் தூக்கி கொட்டுகிறார்கள். இதை பார்த்த ரிக்கு
பெரிய இருக்குவான். அந்த பிறகு முனிவர் அப்படியே பயந்து நடுங்கிக் கொண்டு வேதங்களை ஓதி மேலும் வீரர்களை உருவாக்க பார்த்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவரை மணிமான் என்பவன் கட்டி போடுகிறான். இந்த போன வீரபத்ரன் தட்சனை பிடித்து கட்டி போடுகிறான். சண்டிகேஸ்வரர் ஒருவரை பிடித்து கட்டி போடுகிறார். அந்த கோமம் செய்யும் பொருட்களை எல்லாம் வீரபத்திரன் பிடுங்கிக் கொண்டான். நந்திகேசர் பகன் என்பவனின் கண்களை பிடுங்கினான். ஏன் தெரியுமா? முதல் தடவை யாகத்தில் சண்டை வந்துச்சு இல்லையா? அப்போ இந்த பகன் என்ன செஞ்சான்? தட்சணோடு சேர்த்துக்கிட்டு நல்லா சண்டை ஓடு, நல்லா சண்டை ஓடுன்னு கஞ்சாட காட்டினான். அதை சொல்லிக்கிட்டே இந்த பகன் என்பவனின் கண்களை நந்திகேசர் பிடுங்கினார். பிறகு முனிவரின் தாடி மீசைகளை பீத்து எறிந்தான். பின்னர் பூசா என்பவரின் பற்களை பிடுங்கினார் வீரபத்திரன். நந்திகேசர் பகன் என்பவன் கண்களை பிடுங்கினார். அந்த பூதகணங்களும் அவர்கள் மேல் கற்களை வீசி எரிந்து கொண்டே இருந்தன. சண்டிகேசர் சூரியனையே கட்டிப்பட்டார். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வீரபத்திரன் தூணில் கட்டி போட்டிருந்த அந்த தட்சனை கீழே தள்ளி அவன் மேல் ஏறி உட்கார்ந்து கையில் கொண்டு போன கத்தியால் கழுத்தை அறுத்தான். ஆனால் அறுக்கவே முடியவில்லை. என்ன கெட்டியாக இருக்கிறது, இவன் கழுத்து அறுக்கவே முடியவில்லையே என்று எண்ணுகிறான். அதனால் தன் 1000 கைகளை கொண்டே அவன் தலையை திருகி எரிந்து கொண்டிருந்த ஹோமத்தீயில் தூக்கி எரிகிறான். அதுவும் எரிந்து போகிறது. இவ்வாறு தலை எரிந்து போனது. மற்றவர்களெல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். யாகசாலை அமளிதுமளிப்பட்டது. அங்கிருந்து ஓடி தப்பிய சிலர் பிரம்மலோகத்துக்கு போனார்கள். பிரம்மனிடம் போய் முறையிட்டார்கள். நடந்தவற்றையெல்லாம் சொல்கிறார்கள். சொன்ன உடனே பிரம்மதேவர் அவருக்கு அவிர்வாகம் கொடுக்காமல், பிரசாதம் கொடுக்காமல் ஏன் தட்சன் இப்படி செய்தான் என்று யோசிக்கிறார். இருவருக்கும் நடந்த வாக்குவாதம் தெரிகிறது. அவர்களை அழைத்து கொண்டு சிவபெருமானை போய் பார்க்க போகிறார் கைலாயத்திற்கு. பிறகு என்ன நடந்தது என்று அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். மதுரை விசாலாட்சி ஆட்சி என்று பிரஸ் பண்ணுங்கள், லைக் போடுங்கள், கமெண்ட் போடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள், குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். நமது பாரதத்தின் சரித்திரம் அவர்களுக்கு தெரியட்டும். நன்றி, வணக்கம்.